நீலகிரி மாவட்டம் குன்னூரில் தந்தி மாரியம்மன் தேர் நிறுத்தம் முன்பு விடியா திமுகவினரின் கட்சி கொடியை நட அதிமுகவினர் எதிர்ப்பு தெரிவித்ததால் திமுகவினர் கொடி நடுவதை கைவிட்டனர். குன்னூரில் தந்தி மாரியம்மன் கோயிலின் தேர் பல ஆண்டுகளாக நிறுத்தப்பட்டு வரும் நிலையில் அதன் முன்புறம் எந்த கட்சியின் கொடியும் இல்லாமல் இருந்து வந்தது. இந்நிலையில் விடியா திமுகவினர் அங்கு தங்களது கட்சியின் கொடிக்கம்பத்தை நட முயன்றனர். இதனால் அப்பகுதியில் உள்ள அதிமுகவினர் மற்றும் பொதுமக்கள் எதிர்ப்பு தெரிவித்ததால் விடியா திமுகவினர் கொடிக்கம்பம் நடுவதை கைவிட்டனர். விடியா ஆட்சியில் திமுகவினர்களின் அராஜகம் தொடர்கதியாகி வருவதாக மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். சென்னை தாம்பரம் அருகே போதைப் பொருள் தடுப்பு பிரிவு போலீசார் என கூறி பொறியியல் கல்லூரி மாணவர்களை தாக்கி விலை உயர்ந்த செல்போன் மற்றும் இருசக்கர வாகனத்தை மர்ம நபர்கள் பறித்துச் சென்றுள்ளனர். ஆந்திர மாநிலம் குண்டூரைச் சேர்ந்த சமீரும் கடப்பாவைச் சேர்ந்த அக்பரும் சேலையூரில் உள்ள தனியார் விடுதியில் தங்கி அதே பகுதியில் உள்ள பொறியியல் கல்லூரியில் 3ஆம் ஆண்டு படித்து வருகின்றனர். இந்நிலையில் இருவரும் இரவு உணவு சாப்பிட்டுவிட்டு அகரம் தென் பிரதான சாலை வழியாக வந்தபோது இடைமறித்த 2 போலி காவலர்கள் போதைப் பொருள் கடத்தியதாக கூறி மாணவர்களை தாக்கியுள்ளனர். அத்துடன் அவர்களிடமிருந்து விலை உயர்ந்த செல்போன் மற்றும் இருசக்கர வாகனத்தை பறித்துச் சென்றுள்ளனர். இது தொடர்பாக மாணவர்கள் அளித்த புகாரின் பேரில் சிசிடிவி காட்சிகளை கொண்டு போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். விடியா திமுக ஆட்சியில் கொலை, கொள்ளை, வழிப்பறி என குறைவில்லாமல் குற்றங்கள் நடப்பது தமிழகத்திற்கே அவப்பெயரை ஏற்படுத்தும் செயல் என பொதுமக்கள் வேதனையுடன் குற்றம் சாட்டியுள்ளனர். செங்கல்பட்டு மாவட்டம் லத்தூர் ஒன்றியம் செம்பூர் ஊராட்சியில் பயன்பாட்டில் உள்ள குடிநீர் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியை சரிவர பராமரிக்கப்படாததால் தண்ணீரை குடிக்கும் மக்கள் வயிற்றுப்போக்கு, காய்ச்சல் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகளுக்கு ஆளாகி வருகின்றனர். இது குறித்து விடியா திமுகவை சேர்ந்த ஊராட்சி மன்ற தலைவர் மற்றும் துணைத் தலைவரிடம் பலமுறை புகார் அளித்தும் பயன் இல்லை என அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். சுமார் 250 குடும்பங்களைச் சேர்ந்த 1000த்திற்கும் மேற்பட்டோரின் உயிரோடு விளையாடுவதை விடியா திமுக அரசு நிறுத்திவிட்டு மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியை உடனடியாக பராமரிக்க வேண்டும் என்று அப்பகுதியினர் எச்சரிக்கை விடுத்துள்ளனர்.